அருளமுதமாக வழங்கப்படுகிறது. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் 4வது அத்தியாயத்தில் தான் அவதரிப்பதன் நோக்கத்தை, இலக்கை கூறுகிறார். சாதுக்களை, நல்லார்களை காத்தல், துஷ்டர்களை அதாவது தீயவர்களை அழித்தல், தர்மத்தை உலகத்தில் நிலைநிறுத்துதல். தர்மம் நிற்குமானால் அனைத்து ஜீவராசிகளும் நன்கு வாழ்கிறார்கள். ஆகவே எம்பெருமானுடைய பிறப்பெல்லாம் தர்மத்தை நிலைபெறுத்த, பாதுகாக்க. தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டுமானால் அதுக்கு தீயவர்களை அழிக்க வேண்டி வருகிறது. அதற்குத்தான் பெருமான் கொல்கிறானே தவிர மற்றபடிக்கு அவர் கொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. தற்போது நாம் ஸ்ரீ ராமாயணத்திலே வாலியை கொல்வதற்கு ராமன் இசைகிறான். சுக்ரீவனுக்கு பிரதிஜை பண்ணி கொடுக்கிறார். அந்த கட்டத்தில் தான் உள்ளோம். இந்த சமயத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு க்ஷேத்திரம், யஜ்ஞவேதிகை, யாகமேடு என்று சொல்லப்படும் பூமி. ஆனால் இத்திருக்கோயிலுக்கு இக்காலத்தில் பெயர் மாறி உள்ளது. வந்தவாசியிலிருந்து ஆரணி போகும் மார்க்கம். வந்தவாசியிலிருந்து 20வது கிலோமீட்டரில் பெரமநல்லூர் என்னும் இடத்தில் இடதுபுறம் திரும்பி உள்ளே 5 கிலோமீட்டர் தொலைவு செல்ல வேண்டும். அங்கேதான் யாகமேடு என அக்காலத்தில் அழைக்கப்பட்ட இஞ்சிமேடு அமைந்துள்ளது. இது பெயர் மருவி மருவி இப்படி இருந்திருக்க வேண்டும். எத்தனையோ ஹோமங்கள், யாகம், யஜ்ஞம் இவையெல்லாம் நடந்திருக்க வேணும். ஆனால் இன்றும் சுவாதி அன்றைய தினமும் மூல நட்சத்திரத்துக்கும் விடாமல் யாகம் நடைபெற்று வருகிறது. ராமனையே கூட யஜ்ஞராமன் என்று சொல்லுவதுண்டு. அவரே எத்தனையோ யாகங்களை செய்திருக்கிறார். செய்யும்படி தன் அடியார்களை தூண்டி இருக்கிறார். யாகம் யஜ்ஞம் நடப்பதை யார் தடுத்தாலும் அவர்களை நன்கு தண்டித்திருக்கிறான் ராமன். யஜ்ஞ விக்னகரம் ஹன்யாம் என்று ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம். விஸ்வாமித்திரரே தன் யாகத்தை காப்பதற்குத்தான் ராமனை அழித்து வந்தார். ராமன் அப்போது சூளுரைக்கிறார், உம்முடைய யாகத்தை யாரெல்லாம் தடுக்கிறார்களோ அவர்களை அழிக்கிறேன், இது உறுதி. ஆக ராமனுக்கு யாக யஜ்ஞத்தில் விருப்பம் அதிகம். அந்த ராமனே இத்திருக்கோயிலில் சேவை சாதிக்கிறார். வரதராஜ பெருமான், லக்ஷ்மி நரசிம்மன், கோதண்டராமன் ஆகிய அனைவரும் இத்திருக்கோயிலில் உள்ளார்கள். அழகான கிராமம். சுற்றுப்புறத்தில் பச்சை பசேல் என்று வளர்ந்திருக்கும் நெல் வயல்கள். இவற்றையெல்லாம் பருகிக் கொண்டு அந்த நாளில் பரத்வாஜ ஆசிரமம் இருந்த இடத்துக்கு செல்கிறோம். இன்னைக்கு இங்கு இருக்கும் ராமன் பரத்வாஜராலே பிரதிஷ்டை செய்யப்பட்டவன். இந்த கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பரத்வாஜ கோத்திரத்தையே சேர்ந்தவர்கள். இங்கு அகஸ்திய முனிவரும் வருகை தந்திருக்கிறார். இத்திருக்கோயிலின் ஸ்தல விருட்சம் பாரிஜாத மரம் மற்றும் ஷண்பக மரம். வெளி தோற்றத்திலேயே கம்பீரமாக உள்ளது கோயில். பளபளப்பாக, சுத்தமாக, நன்கு பராமரிக்கப்படும் திருக்கோயில். வாயிலிருந்து சேவித்தால் சிற்பங்கள் பல. முதலில் நின்ன திருக்கோலத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும், அடுத்தது கண்ணன் சேவை சாதிக்கிறார்.
இந்த சிற்பங்களையெல்லாம் தரிசித்துக் கொண்டு கோயிலுக்குள் செல்கிறோம். அழகிய துவஜஸ்தம்பம், பக்கத்தில் பலிபீடம். இங்கு விழுந்து வணங்கிக் கொள்ளுகிறோம். பல சந்நிதிகள் இருக்கிறபடியால் எல்லா சந்நிதிகளிலும் விமானங்கள் உள்ளன. வர்ணகலாபமாக இல்லாமல் பார்ப்பதற்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக சந்தன வர்ணத்திலேயே வர்ணம் பூசி உள்ளார்கள். பூமியெல்லாம் நன்கு குப்பசத்தை இல்லாமல் பராமரிக்கப்பட்டு வருகிறது. கோயிலில் பெருமாள் சன்னிதானத்துக்கு எதிர்த்தாற் போலே கூப்பின கைகளோடே, அதாவது அஞ்சலி ஹஸ்தத்தோடே கருடன் எழுந்தருளி உள்ளார். சன்னதி கருடனையும் தரிசித்துக் கொண்டோம். கோயிலின் வெளிப்புறத்தை சேவித்துவிட்டு இனி உள்ளே தாயார் சன்னதிக்கு செல்ல வேண்டும். அதற்குள் கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய அடுத்த சர்க்கத்தை பார்ப்போம். ராமனும் சுக்கிரீவனும் தோழமை கொண்டார்கள். மேலே சுக்ரீவன் தன்னுடைய சரித்திரத்தை எல்லாம் ராமனுக்கு கூறுகிறார். இப்ப நாம பார்க்க வேண்டியது 6வது சர்க்கம். இதில் சீதையை ராவணன் தூக்கி போன போது தன் ஆபரணங்களை மூட்டையாக கட்டி ரிஷமூக பர்வத்தத்தில் அமர்ந்திருந்த சுக்ரீவன் முதலான 5 குரங்குகளின் நடுவே சீதை போட்டிருக்கிறாள். அவளுக்கு கீழே யார் அமர்ந்திருக்கிறார்கள்னு தெரியாது. ஆரோ சிலர் உள்ளார்கள். அடையாளமாக ஆபரணத்தை இட்டால், ஒருவேளை ராமன் இந்த வழி வந்து தேடினால், அப்ப ராமனுக்கு இவர்கள் அடையாளம் கூறட்டும் என்று சீதையின் உள்ளத்தில் பட்டிருக்கும். அதற்காக ஆகாயத்தில் தூக்கிச் செல்லப்பட்ட போது தன் சில ஆபரணங்களை மூட்டையாக கட்டினாள். கிழிந்த துணியில் ராவணன் அறியாவண்ணம் இவர்கள் நடுவில் போட்டாள். அதை அவர்கள் எடுத்து பாதுகாத்து வைத்திருந்தார்கள். இப்போது சுக்ரீவன் அந்த நகைகளை எடுத்து ராமனிடத்தில் காட்டி, ராமா, இது உன்னுடைய தர்ம பத்னியினுடையதானான்னு பார், அவள்தான் சீதையான், நாம் உறுதி செய்து கொள்ளுவோம் என்று கூறுகிறார். ஆச்சரியமான சர்க்கம். புனரேவ அப்ரவீத் பிரீதா ராகவம் ரகுநந்தனம் அயமாக்கியாதி தே ராம சேவகோ மந்திரி சத்தமஹ. ராமா, நாம் இருவரும் தோழமை கொண்டோம். இனி உன் விருப்பப்படிக்கு சீதையை தேடி கண்டுபிடிப்பேன். அவள் எங்கு போயிருக்கிறாள், எங்கு மறைந்திருக்கிறாள் தெரியாது. ஆனால் என் முயற்சியில் குறை இருக்காது. தேடுகிறேன். ஹனுமான் என் நிமித்தம் நிர்ஜனம் வனமாகதா லக்ஷ்மணேன சக பிராத்ரா வசதச்ச வனேதவ. நீ ஏன் காட்டுக்கு வந்தாய், ஏன் தனிமையில் தவிக்கிறாய், இவையெல்லாம் லக்ஷ்மணன் கூற கேட்டுக்கொண்டு ஹனுமான் என் மந்திரிகளிலே மிக முக்கியமானவர், உண்மையைத் தவிர பேசத் தெரியாதவர், அவர் கூறினார். ஆகவே நான் நம்புகிறேன். ரக்ஷசாபகிருதா பாரியா மைதிலி ஜனகாத்மஜா துவயா வியுக்தா ருததி லக்ஷ்மணேனச்ச தீமதா. அநேகமாக ஆகாயத்தில் ஒரு அரக்கன் தூக்கிச் செல்லும் பெண்ணை பார்த்தோம். அவள்தான் உன் மனைவியாக இருக்க வேண்டும். ரசாதலேவா வர்த்தந்தீம் வர்த்ததீம் வா நபஸ்தலே. அவள் ஆகாயத்தில் ஒளிந்திருக்கட்டும், பூமிக்குள்ளே பிளந்து ஒளிந்திருக்கட்டும், ஆனால் நான் கண்டுபிடித்தே தீருவேன், கவலை கொள்ளாதே. ஆனாத்து ஜானாமி மைதிலீசான சம்சயா ஹிரியமானாமயா திருஷ்டா ரக்ஷசா ரௌத்ர கர்மணா. நீ சொல்லும் அடையாளங்களை வைத்து நாங்கள் அன்று ஆகாயத்தில் போகும் ஒரு பெண்ணை பார்த்தோமே, அவளோட ஒப்பிட்டு பார்க்கிறோம். எங்கள் அனுமானம் தப்பாகாது. அவள்தான் சீதையாக இருக்க வேண்டும். ஆத்மனா பஞ்சமம் மாங்கி திருஷ்டுவா சைலதலே ஸ்திதம் உத்தரீயந்தயா தியக்தம் சுபான் ஆபரணானிச்ச. அந்த சீதை தன்னுடைய ஒரு கிழிசல் ஆடையை எங்கள் நடுவில் புகட்டாள். அதில் சில ஆபரணங்கள் இருந்தன. நாங்கள் 5 இந்த இடத்தில் அமர்ந்திருந்தோம். தான் நஸ்மாபிர் கிரகீதானி நிகிதானிச்ச ராகவ. நல்ல வேளை, அந்த ஆபரணங்களால எங்களுக்கு பயனில்லை என்று சொல்லி நாங்கள் வீசி எறிய பார்த்தோம். செய்யவில்லை, ஜாகிரதைப்படுத்தி வைத்திருக்கிறோம். அதை உன்னிடம் காட்டுகிறோம். உன்னுடைய மனைவியுடையதானான்னு பார். ஆனயிஷ்யாமியகம் தானி பிரத்யபிஜாத்தும் அர்ஹசி. அதை கொண்டு வந்து காட்டுகிறேன். உனக்கு பிரத்யபிஜை ஏற்படுகிறதா பார், நினைவுக்கு வருதா பார் நம்ம சொல்லுவோம். வடமொழியிலே
ஸ்மிருதி என்று ஒன்று உண்டு, பிரத்யபிக்ஞா என்ன ஒன்று உண்டு. ஓரிடத்தில் ஒருத்தரை பார்க்கிறேன், மறுபடியும் அந்த இடத்தோடு கூடி அவரை பார்த்தால் அந்த இடம் அவர் ரெண்டு சேர்த்து நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்ப நாம ஒரு விஷயத்தை பார்த்திருக்கிறதே இப்ப ஞாபகப்படுத்தி கொள்ள அந்த ஞாபகம் கொடுக்கக்கூடிய அடையாளத்தோட வந்துதானால் அது பிரத்யபிக்ஞா. சீதை இந்த ஆபரணங்களோடு ராமன் பார்த்திருக்கிறார். தற்போது அந்த ஆபரணங்கள் காட்டப்படுகின்றன. அப்ப சீதையோட ஆபரணங்களை பார்த்திருக்கார், மறுபடியும் இப்ப ஆபரணத்தை பார்க்கிறார். அப்ப இது சீதையினுடையவை என்று தோணும். ஆனால் மற்றொரு விதமும் உண்டு. ஒரு இடத்துல போய் கோவில்ல பெருமாளை சேவித்தோம், இப்ப வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த பிற்பாடு அந்த பெருமானை ஞாபகப்படுத்திக்கிறோம். நாம் அந்த பெருமாள் முன்னாலும் இல்லை, அந்த கோயிலிலும் இல்லை, அந்த ஊரிலேயே இல்லை. ஆனால் அந்த பெருமாளை சேவிச்சது நமக்கு ஞாபகம் வரும். அதைத்தான் ஸ்மிருதின்னு சொல்லுவார்கள். ஆனா பிரத்யபிக்ஞானால் ஞாபகம் வருவதற்குண்டான ஒரு அடையாள பொருள் கூட இருக்க வேண்டும். அது பிரத்யபிக்ஞா. அந்த பொருள் கூட இல்லாமலே நினைத்ததை நினைவுபடுத்திக் கொள்ளுகிறோமே, அதைத்தான் ஸ்மிருதின்னு சொல்லுகிறோம். இப்ப நாம நினைக்கிறது பிரத்யபிக்ஞா. ஆனயிஷ்யாம்யஹம் தானி பிரத்யபிக்ஞாதும் அர்ஹசி உத்தரீயம் கிரஹீத்வாது தான்யாபரணானிச்ச இதம் பஷ்யேதி ராமாய தர்சயாமாச வானரஹ. வானரோத்தமனான குரங்கு கூட்ட தலைவனான சுக்ரீவன் மடித்து வைக்கப்பட்டிருந்த துணி மூட்டையை கொண்டு வந்து ராமனிடத்தில் காட்டுகிறார். ராமன் முதலில் ஆபரணங்களை பார்க்கவில்லை. மூட்டையை வாங்கி சீதையுடையதான் நினைத்து தன் நெஞ்சோடு தழுவிக்கொண்டு ஹோவென்ன அழுகிறார். ததோ கிரஹீத்வா வாசஸ்து சுபான்யாபரணானிச்ச ஹிருதி கிருத்வா சபகுஷः தம் அலங்காரமுத்தமம் நிசஸ்வாச பிருஜம் சர்ப்பः பிலஸ்தைவ ரோஷிதः. ஒரு பாம்பு புற்றுக்குள் இருந்து உஸ் உஸ்ஸென் எப்படி மூச்சு விடுமோ அதை போல ராமனுக்கு மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்கிற்று. சீதையே அணைத்து கொண்டா போலே நினைத்து, ஆனால் அந்த இழப்பு தாங்க மாட்டாமல் பெரும் சோகத்தோடே அழுதான் ராமன். பஷ்ய லக்ஷ்மண வைதேஹ்யாக சந்தியக்தம் ஹிரியமானயா உத்தரியமிதம் பூமௌ ஷரீராத் பூஷணானிச்ச. ஹே லக்ஷ்மணா, இதை பார்த்தாயா? இந்த ஆபரணங்களை அடையாளம் கண்டுகொள்ள வேணும் சுக்ரீவன் கூறுகிறான். ஆனால் என் கண்களிலோ கண்ணீர் மறைக்கிறது. என்னால் இதை பார்த்து சொல்ல முடியவில்லை. அநேகமாவது சீதையினுடையதாகத்தான் இருக்க வேண்டும். நீ அடையாளம் பார்த்து சொல். என்னால் இயலாது. என்ன அழுத கண்களோடு கூடுகிறான் ராமன். உத்சிருஷ்டம் பூஷணமிதம் ததாரூபம் ஹி திருஷ்யதே ஏவமுக்தஸ்து ராமேண லக்ஷ்மணோ வாக்கியம் அப்ரவீத் நாஹஞ்சானாமி கேயூரே நாஹஞ்சானாமி குண்டலே நூபுரே துவபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாத். லக்ஷ்மணனும் அழுத கண்களோடே கூப்பிய கைகளோடே கூறுகிறான், ராமா, நீ சீதையின் கழுத்தாபரணத்தை காட்டுகிறாய், யான் அறியேன். அவள் கையாபரணத்தை காட்டுகிறாய், யான் அறியேன். அவள் எடையாபரணத்தை காட்டுகிறாய், யான் அறியேன். இதெல்லாம் எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. அப்ப எதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னுட்டார். நாகஞ்சாராமி கேயூரே, கேயூரம் குண்டலம் முதலான எதையும் நான் சேவித்ததில்லை, எனக்கு ஞாபகத்துக்கே வரலை. ஆனா எது தெரியுமா தெரியும்? அவள் திருவடிகளில் கணுக்காலில் சாத்தி கொண்டிருக்கும் தண்டை, அதைத்தான் நூபுரம்னு சொல்லுவார்கள். நூபுரேத்வபிஜானாமி, அந்த நூபுரத்தை மட்டும் நன்கு அடையாளம் காண்கிறேன். நித்தியம் பாதாபிவந்தனாது, அவள் திருவடிகளை தினமும் வணங்கி இருக்கிறேன். சீதையினுடைய காலில் விழுந்து வணங்கும் போது அவள் காலின் கணுக்காலுக்கு மேல் நான் பார்த்தது கிடையாது ராமா. ஆகவே அவளுடைய மற்ற ஆபரணங்கள் எனக்கு தெரியாது. திருவடியில் சாத்திருக்கிற நூபுரம் மட்டும் தெரியும். என்ன உண்மை, என்ன நேர்மை, எவ்வளவு தூரம் ஒரு ஆணுக்கே உரிய உயர்ந்த கற்பு. அந்த நிலையில தான் லக்ஷ்மணன் நின்றிருக்கிறார். எனக்கு மத்தது தெரியாது. இதை அடையாளம் காட்டுகிறேன். இது சீதையினுடைய தண்டை, சீதையினுடைய நூபுரம். ஆகவே சீதை இங்குதான் எங்கோ தாண்டி சென்றிருக்கிறாள் என்று லக்ஷ்மணன் கூறினார். எல்லாருக்கும் அந்த விதத்துல தெரிஞ்சுனுட்டோங்கிற திருப்தி. ப்ரூஹி சுக்ரீவ கந்தேசம் ஹ்ரியந்தி லக்ஷிதாத்வயா ரக்ஷசா ரௌத்ர ரூபேண மம பிராணப்பிரியாஹிதா. இதை கேள்விப்பட்டவுடன் ராமன், ஆக இவள்தான் சீதை. ஹே சுக்ரீவா, யார் தூக்கி சென்றார்கள்? எங்கு தூக்கி சென்றார்கள்? எங்கு மறைத்து வைத்திருக்கிறார்கள்? இப்போதே சொல். என்னுடைய பயங்கரமான ஆயுதங்களாலே அவனை அழித்து விடுகிறேன் என்று கோபத்தோடு கூற முற்பட்டார். மேலே கேட்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக